வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்டெட் எக்ஸாம் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான அறிவியல் கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்குலாம் உங்களால் எவ்வளோ மேக்ஸிமம் மார்க்ஸ் எடுக்க முடியுது அப்படிங்கிறத கரெக்டாக கடைசியாக கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் ஃப்ரீ டெஸ்ட் கொடுத்துருக்கோம். தமிழுக்கு நிறைய இருக்குது, பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 இருக்குது, சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் அதுக்குமே இருக்குது. தேவைன்னா அட்டன் பண்ணி பாருங்கள். இங்கிலீஷ்க்குமே கொஸ்டின்ஸ் கிராமர் கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்தியாவின் எந்த மாநிலத்தில் உள்ள மிர்சாப்பூர் எனும் இடத்தின் வழியாக செல்லும் தீர்க்கக்கோட்டை ஆதாரமாக கொண்டு இந்திய திட்ட நேரம் கணக்கிடப்படுகிறது? ஆப்ஷன்ஸ் நீங்களே பாருங்க. நான் நிறைய பேர் ஆப்ஷன் நீங்களே பார்க்குறேன் அப்படின்னு சொல்றீங்க. ஆன்சர் மட்டும் நான் சொல்றேன். உத்தரப்பிரதேசம். இந்தியாவில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ், அதாவது மிர்சாப்பூர் அப்படிங்கிற இடத்தின் வழியாக செல்லக்கூடிய தீர்க்கக்கோட்டை ஆதாரமாக கொண்டு தான் இந்தியாவோட திட்ட நேரம் கணக்கிடப்படுகிறது. பாஸ்கல் விதியின் பயன்பாடுகளில் சேராதது எது? சரி, ஒரு 4 பாயிண்ட் இருக்கு. இதில் எந்த பாயிண்ட் வந்து சேராது, பாஸ்கல் விதியின் கீழே வராதுன்னு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வாகனங்களை பழுது பார்க்கும் பணிமனைகளில் குறைவான விசையை பயன்படுத்தி அதிக எடையுள்ள கார்கள் மற்றும் லாரிகளை எளிதாக உயர்த்த. செகண்ட் பாயிண்ட்டு, நாம் பிரேக் மிதி மீது செலுத்தும் சிறிய விசை திரவத்தின் மூலம் சமமாக பரவி வாகனத்தின் 4 சக்கரங்களையும் ஒரே நேரத்தில் நிறுத்த. ராக்கெட் எரியூட்டப்பட்ட வாயுக்களை அதிக வேகத்தில் பின்னோக்கி வெளியேற்றும் போது அதற்கு இணையான எதிர்விசை ராக்கெட்டை விண்வெளி நோக்கி உந்துவதற்கு. பருத்தி மூட்டைகள் அல்லது உலோகங்களை மிக அழுத்த பொருட்களை அழுத்தி மிக சிறிய வடிவமாக மாற்ற. ஆப்ஷன்ஸ் கீழே இருக்கு. ஸோ இதில் சேராதது வந்து தேர்ட் பாயிண்ட் தான். ராக்கெட் எதோட விதி பார்த்தீங்கன்னா, நியூட்டன் அவர்களோட விதி தான். ராக்கெட் எரியூட்டப்பட்ட வாயுக்களை அதிக வேகத்தில் பின்னோக்கி வெளியேற்றும் போது அதற்கு இணையான எதிர்விசை ராக்கெட்டை விண்வெளி நோக்கி உந்துவதற்கு உதவுவது நியூட்டன் விதி. வாகனங்களில் பின்காட்சி ஆடையாக பயன்படுத்தப்படும் ஆடி எது? குவி ஆடி. வெப்பநிலையை அளவிட பயன்படுவது. அனைத்துமே உண்டு. அதாவது ஃபாரன் ஹீட்லேயும் வந்து அளவிடலாம், செல்சியஸ்லையும் அளவிடலாம், கெல்வின்லையுமே அளவிடலாம். எல்லாமே உண்டு வெப்பநிலைக்கு. ஸோ அனைத்தும் வரும். கூற்று 1, ஒளிப்பாயம் அல்லது ஒளித்திறன் என்பது ஒளி உணரப்பட்ட திறனை குறிக்கிறது. கூற்று 2, ஒளித்திறன் SI அலகு லூமன் எனப்படும். ஸோ இதில் வந்து ரெண்டுமே சரிதான். கூற்று 1ம் சரி, கூற்று 2ம் சரி. ஒளிப்பாயம், இதுக்கு இன்னொரு நேம் ஒளித்திறன் அப்படிங்கிறது. ஒளி உணரப்பட்ட திறன் தான் ஒளித்திறன். இதுக்கு SI அலகு வந்து லூமன். எல்லாத்துக்குமே நீங்கள் அலகு வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து மாற்றி மாற்றி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் சயின்ஸில் வந்திருக்கு. ஒளியின் வேகம் என்பது, ஒளியானது ஒரு டேஷில் பயணிக்கும் தொலைவு. இந்த லீவ் வந்து சவுண்டு. இதோட வேகம் வந்து எதை பொறுத்து இருக்கு? ஒளி வந்து ஒரு டேஷில் பயணிக்கும் தொலைவு. ஒரு வினாடியில் பயணிக்கும் தொலைவு தான் அதோட வேகம். ஸோ இது போலவே உங்களுக்கு வந்து கேள்வி கேட்கலாம். அதாவது இன்னொரு ஒளி இருக்கு இல்லையா, இந்த ஒளி, இந்த ஒளி எது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பயணிக்கும் அப்படின்னு கூட கேட்கலாம். இந்த லைட்டு இதுதான் சீக்கிரமாக பயணிக்கும் இந்த சவுண்டை விட. நமக்கு வந்து இடி மின்னல் வர்றதுக்கு மின்னல் தான் ஃபஸ்ட்டு வந்துடும், அதுக்கப்புறம் தான் இடி அந்த சவுண்டே கேட்கும். அதை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதை மேட்ச் பண்ணுங்கள். ஸோ இதற்கான விடை வந்து மீயொலி. மீயொலி அப்படிங்கிறது அதிர்வெண் 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேல் உள்ள ஒளி.
அதாவது மீயொலியை உணரக்கூடிய திறன் யாருக்கு இருக்குது, இதுவும் கேட்கலாம். வௌவால்லாம் வந்து மீயொலியை உணரக்கூடிய திறன் பெற்றவை. அடுத்து காற்றில் ஒலியின் வேகம் எவ்வளவுனா 331 மீட்டர்/செகண்ட். இன்ஃப்ராசோனிக்ஸ் அப்படின்னா என்ன? அதிர்வெண் 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒலி. இது வந்து இன்ஃப்ராசோனிக்ஸ், ரொம்ப கம்மி. இது வந்து நம்மளால கேட்க முடியாது. ஆக்சுவலாக மனிதர்கள் கேட்கக்கூடியது எவ்வளோனா 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் நம்மளால கேட்க முடியும். அதுக்கு கீழே இருக்கிறது இன்ஃப்ராசோனிக்ஸ். ஒலி, இந்த ஒலிக்கு வந்து ஊடகம் தேவை. ஒலி வந்து ஊடுருவி போகணும், அப்போ தான் ஊடகம் தேவை. கூற்று 1, டயாகாந்த பொருள்கள் சீரான காந்தப்புலத்தில் தொங்கவிடப்படும் போது அவை காந்தப்புலத்தின் திசைக்கு இணையாக வந்து நிற்கின்றன. கூற்று 2, ஃபெரோ காந்த பொருள் சீரான காந்தப்புலத்தில் தொங்கவிடப்படும் போது அவை காந்தப்புலத்தின் திசைக்கு செங்குத்தாக நிற்கின்றன. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தவறு. கூற்று 1ம் தவறு, கூற்று 2ம் தவறு. ஆக்சுவலாக ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்கு. அதாவது திசைக்கு இணையாக வந்து நிற்கின்றன அப்படி இருக்கு இல்லையா, கிடையாது. இங்கே வந்து டயாகாந்த பொருள் வந்து எப்படி இருக்கும்னா செங்குத்தாக நிற்கும். ஃபெரோகாந்த பொருள் தான் இணையாக நிற்கும். பேராவும் பார்த்தீங்கன்னா இணையாக தான் இருக்கும். அதுவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். கிரியோஜெனிக் எரிபொருள் டேஷ் வெப்பநிலையில் சேகரித்து வைக்கப்படும். மிக குறைந்த வெப்பநிலையில் சேகரித்து வைக்கப்படும். கிரியோஜெனிக் எரிபொருள் எல்லாமே ரொம்ப குறைந்த வெப்பநிலையில் தான் சேகரித்து வைக்கணும். சிலிக்கா சேர்மத்தின் ஆக்கக்கூறுகள் எவை? சிலிக்கானும் ஆக்சிஜனும். சிலிக்கா சேர்மத்தில் இருக்கக்கூடிய ஆக்கக்கூறுகள் சிலிக்கான், ஆக்சிஜன். ஸோ மற்றது எது வேணாலுமே கேட்கலாம். அந்த நேம்லேயே நம்ம வந்து கண்டுபிடிச்சலாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸு. கூற்று, காற்றில் உள்ள தனிம நைட்ரஜனை தாவரங்கள் நேரடியாக பயன்படுத்த இயலாது. காரணம், அவற்றிற்கு நீரில் கரையும் நைட்ரஜன் சேர்மங்கள் தேவைப்படுகின்றன. கூற்று மற்றும் காரணம் சரி. காற்றில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை கண்டிப்பாக வந்து தாவரங்களால் நேரடியாக பயன்படுத்த முடியாது. நைட்ரஜன் ஃபிக்சேஷனே நடக்கும். ஸோ நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக சில பாக்டீரியாக்கள் இதெல்லாமே தேவைப்படும். அப்போ நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணி எளிமையான முறையில் தான் அது எடுத்துக்கும். நைட்ரேட்டாகவும் எடுத்துக்கும். அப்போ அந்த சிம்பிளிஃபை ஆகிறதுக்கு தான் அந்த நைட்ரஜன் சைக்கிளே வரும். எலக்ட்ரான் நிறை டேஷ். எலக்ட்ரான் நிறை எலக்ட்ரானோட நிறை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9.1 × 10⁻⁻28 கிராம். இந்த 1.6 × 10⁻⁻24 இருக்கு இல்லையா, அது நியூட்ரான், புரோட்டான், இதுக்கெல்லாம் இதான் நிறை. மேட்ச் பண்ணுங்க. பொருண்மை அழியா விதி. பொருண்மை அழியா விதி இதை கண்டுபிடிச்சவர் யாருன்னா லவாய்சியர். பொருண்மை அழியா விதி லவாய்சியர். மாறா விகித விதி ஜோசப் ப்ரௌஸ்ட். மாறா விகித விதி. கேத்தோடு கதிர்கள் கண்டுபிடிச்சவங்க சர் வில்லியம் குரூக்ஸ். ஆனோடு கதிர்கள் கோல்ஸ்டீன். TNTET எக்ஸாம் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான சைக்காலஜி ஸ்டடி மெட்டீரியல் மற்ற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக வந்து டிஆர்பியில் கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் படி மொத்தம் 10 யூனிட்டுக்குமே MCQ டைப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். ப்ரீவியஸ் இயரில் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்தால் கொஸ்டின்ஸ் எடுத்து கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ரிவிஷன் பர்பஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயரில் நடந்த சைக்காலஜி கொஸ்டின்ஸ், அதாவது 2012 2025 வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும்னா 780 கொஸ்டின்ஸ் வரும். இது பேப்பர் 2க்குரிய கொஸ்டின்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 26 செட்டு கொஸ்டின்ஸ் இருக்கும் சைக்காலஜி பொறுத்த வரைக்கும். அதே போல் தமிழுக்கு தனியாக ஒரு 780 கொஸ்டின்ஸ் வரும். தமிழ் லாங்குவேஜுக்கு, இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு 780 கொஸ்டின்ஸ் வரும். சயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 510 கொஸ்டின்ஸ் வரும்.
ஸோ இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2012லேருந்து 2020 வரைக்கும் நடந்த பேப்பர் 2க்கு உரிய கொஸ்டின்ஸ் பேங்கே இருக்குது. எல்லாமே சேர்த்து ஒரே மெட்டீரியலாக கிடச்சிரும். தேவைன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரிவிஷனுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மின்னார் பகுப்பின் போது ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் டேஷ் என்ற விகிதத்தில் பெறப்படுகின்றன. டூ இஸ் டு 1. கூற்று 1. நீல லிட்மஸ் தாள் அமில கரைசலில் சிவப்பு நிறமாகவும் சிவப்பு லிட்மஸ் தாள் கார கரைசலில் நீல நிறமாகவும் மாறும். கூற்று 2. லிட்மஸ் ஒரு செயற்கையான நிறங்காட்டி. ஸோ இதில் கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஆக்சுவலாக லிட்மஸ் வந்து ஒரு இயற்கையான நிறங்காட்டி தான், செயற்கையான நிறங்காட்டி கிடையாது. ஸோ இந்த லிட்மஸ் பற்றி அடிக்கடி கேட்பாங்க, இது என்ன கலராக எப்போவும் மாறும் அப்படின்னு அடிக்கடி கேட்குறது உண்டு. இதனால் பார்த்துக்காங்க, நீல லிட்மஸ் தாள் என்ன ஆகும்னா அமில கரைசலில் சிவப்பு நிறமாக மாறும். அதே போல் சிவப்பு லிட்மஸ் வந்து என்ன ஆகும்னா கார கரைசலில் நீல நிறமாக மாறும். வெவ்வேறு கொதிநிலை கொண்ட திரவங்களின் கலவையை வெப்பப்படுத்தி குளிர்வித்து தனியே பிரித்தெடுக்கும் முறை. இந்த முறைக்கு பேர் வந்து பின்ன காய்ச்சி வடித்தல். வெவ்வேறு கொதிநிலை கொண்ட திரவங்களின் கலவையை வெப்பப்படுத்தி குளிர்வித்து தனியே பிரித்தெடுக்கும் முறை பின்ன காய்ச்சி வடித்தல். நீர்ப்பொருட்கள் என அழைக்கப்படுபவை டேஷ். ஆல்காக்கள் தான் நீர்ப்பொருட்கள் என அழைக்கப்படுபவை. சிட்ரஸ் கேன்கர் நோயுண்டாக்கும் காரணி. சாந்தமோனாஸ் சாக்சனோபோடிஸ். இதுதான் சிட்ரஸ் கேன்கர் நோயுண்டாக்கும் காரணி. உருளைக்கிழங்கு பிளைட் நோய் நோயுண்டாக்கும் காரணி. ஃபைட்டோப்தெரா இன்ஃபெஸ்டன்ஸ். வாய் மற்றும் கால் குழம்பு நோய் நோயுண்டாக்கும் காரணி. ஆப்தோவைரஸ். ஆந்த்ராக்ஸ் நோயுண்டாக்கும் காரணி. பேசிலஸ் ஆந்த்ராசிஸ். ஒரு பெரிய டேபிளே இருக்கும், நீங்கள் 8th புக்கில் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே படிச்சுங்க. ஏதாவது ஒரு கேள்வி வந்து வரலாம், ரிப்பீட்டடாக இருக்கிறதுனால வரலாம். ராப்டோவிரிடிலா ராபிஸ்க்கு வரும். பிளாஸ்மோடியம் மலேரியா. உலக வனவிலங்குகள் தினம். மார்ச் 3. வெளிச்சமில்லாத இரவு நேரங்களில் பீனியல் சுரப்பி சுரக்கும் ஹார்மோன் எது? மெலட்டோனின். வெளிச்சமில்லாத இரவு நேரங்களில் பீனியல் சுரப்பி சுரக்கும் ஹார்மோன் மெலட்டோனின். இது உள்நாட்டு தேனி வகை அல்ல. ஏஃபிஸ் மெலிஃபெரா. உள்நாட்டு தேனி வகை அல்ல. காப்பி கொட்டை மற்றும் டீ இலை பதப்படுத்தும் போது அதிகமான நறுமணத்தை அளிப்பது. பேசிலஸ் மெகாட்டீரியம். இந்த 25 கேள்விகளுக்கு நீங்கள் எவ்வளோ கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.